அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்சான் ஊருக்கு எப்படி போகணும்னு கேளுங்க. வாங்க ஆரம்பிப்போம். சின்சான் ஊருக்கு போற பஸ் எங்கண்ணே இருக்கு? சின்சான் ஊருக்கு போற பஸ் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கண்டக்டர் கேட்டா தெரியலன்றாங்கண்ணே. சின்சான் ஊருக்கு போற பஸ் இங்கதான் இருக்கு. நாங்க எந்த ஏரியா? என்னண்ணே? மணப்பாறை சைடு இருக்குங்களா? கண்டக்டர் கேட்பா. சரிண்ணே. சரிண்ணே. சின்சான் ஊருக்கு போற பஸ் எங்கண்ணே இருக்கு? சின்சான் ஊருக்கு சின்சான் ஊருக்கு போற பஸ். சின்சான் ஊருனா கேள்விப்பட்டதில்லை. வேற என்ன ஊர்? சின்சான் ஊருன்னு தானே சொன்னாங்க. சின்சான் ஊருக்கு போற பஸ் எங்கன்னு தான் கேட்க சொன்னாங்க. என்னன்னா இந்த இடத்துல டைம் இருக்கு. நான் அங்கேயும் கேட்கறதுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குண்ணா. சின்சாங்கிற ஊரை கேள்விப்பட்டதில்லையா? இல்ல, அங்க சின்சான்ற ஊர் கிடையாது. அந்த சின்சான்ற பையன் இருக்கிற ஊரு. அப்படியா? ஊர் பேரு? ஊர் பேர் தெரியலையாண்ணா. சின்சான் ஊருக்கு போற அட்ரஸ் தான் கேட்க சொன்னாங்க. கண்டக்டர் கூட கேட்டு போறது பஸ். சரி சொல்ல தெரியல, ஆனா கேள்விப்பட்டதில்லை. சரிங்கண்ணா சரிங்க. சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. திருப்பூர் பஸ் அங்கே இருக்குங்களா? திருப்பூர் பஸ் நாங்கள் சின்சான் பஸ் அங்கிட்டு நார்த் கொரியால இருக்கானே சின்சான் ஊரு. நார்த் கொரியால இருக்கான். கேட்டு சொல்றேன் கேட்டு. சின்சான் ஊர் எங்க இருக்கு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா. அப்படி போடா. சத்தியமா தெரியாது சார். என்ன ஊர் இது? சின்சான் ஊர் தெரியாது சார். அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட எனக்கு தெரியாது நிஜமா. தெரியாதுன்றாங்கடா. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு தெரியாதுங்களா? நானும் ஒரு புதுசுங்களா? நீங்க அவங்க கிட்ட சரி ஓகே.